4ஆம் வகுப்பு A4 எஸ் தியா. பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் இங்கு கூடி உள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மூத்தோர் சொல்லே அமிர்தம். மூத்தோர் சொல்லை கேட்டு நடந்தாலே நமது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். எத்தகைய சூழ்நிலைகளிலும் மூத்தோர் சொல்லை கேளுங்கள். ஏனெனில் நம்மை விட அவர்கள் பல மடங்கு அனுபவங்களை பெற்றவர்கள். உலகின் அதிக முதியோர் கொண்ட நாடு ஜப்பான். இன்று வளர்ந்து கொண்டிருக்கும் மிக சிறந்த நாடாக ஜப்பான் விளங்குவதற்கு காரணம் அங்கு இருக்கும் மக்கள் மூத்தோர் சொல்லை கேட்பதனால்தான். நமது மூத்தோர் சொல்வர், உச்சி வெயிலிலே கிணற்றை எட்டி பார்க்காதே. அதற்கு காரணம் சூரிய ஒளி நேராக கிணற்றுக்குள் செல்லும் போது விஷவாயுக்கள் நம்மையும் தாக்கிவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி பல இருக்கிறது. வடக்கில் தலை வைத்து படுத்தால் பித்து பிடிச்சிரும். கழிவறையும் குளியலறையும் வீட்டிற்குள் வைக்காமல் கொல்லப்புறத்தில் வைத்தார்கள். செருப்பை வீட்டின் வெளியே விட்டார்கள். சாவு வீட்டில் சமைக்க கூடாது என்பார்கள். இறந்தாலோ பிறந்தாலோ தீட்டென்று 10-16 நாட்கள் தனிமைப்படுத்தினர். ஏன்? தொற்று கிருமிகள் தொடராமல் இருத்தல். அன்று மண் பாண்டங்களையும் செப்பு பாத்திரங்களையும் நமது முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். நாம் இன்று யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரத்திற்கு மாறி இருக்கிறோம். இதோட தொடர்ச்சி எதுவரை வந்திருக்கிறது தெரியுமா? பெற்ற தாய் தந்தையும் நம் பாட்டி தாத்தார்களையும் பயன்படுத்திவிட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறியும் மூடத்தனம் உருவாகி இருக்கிறது. பெரியோரை பேணாது ஒழுங்கின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மூத்தோர் இருந்தும் அவர் சொல்லை கேட்காதவர், இருளில் விளக்கிருந்தும் அதை பயன்படுத்தாதவர் ஆவர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமது மூத்தோர்கள் சொன்ன இவையெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் பின்னால் அவர்கள் கண்ட வாழ்வியலும் அறிவியலும் இருக்கின்றன. தனி மனித ஆரோக்கியம், சமூகத்தின் சுத்தம், அண்டையலாரோடு அகலாது அணுகாது உறவாடுதல் போன்ற நம் மூதாதையர் வாழ்வியல் நெறியே கிண்டல் அடித்து திட்டமிட்டு சிதைத்த மேல்நாட்டு நாகரிகம் அதற்கான விலையை இன்று கொடுத்து கொண்டிருக்கிறது. இனியாவது இளம் தலைமுறையினர் மூத்தோர் சொல் வார்த்தையும் முதிர்நெல்லி கனியும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும் என்றுணர்ந்து வளமான வாழ்வாழ்தல் நன்று. பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேருக்கும் சிரம் தாழ்ந்து வழங்குவது உங்கள் செய்தியா 4ஆம் வகுப்பு. நன்றி, வணக்கம்.